சாதாரணமா ஒரு பாடகர் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்கங்க? அவங்க மனச அவங்க எப்படி வளர்த்திருக்காங்களோ, அதுக்கு ஏத்த ரிசல்ட் தான் சார். ம், அவங்க பக்குவத்தோடைய வெளிப்பாடு தான் அவங்க படுற பாடு. ம், ஒரு மனிதனா தான் நான் பார்க்கணும்னு பார்க்குறேன். ம், ஒரு ஃபீல்டா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க ஒரு மனிதர். ஆனா நீங்க நெறைய பேர் சேரும்போது அது ஒரு ஃபீல்டா மாறுது. நான் உங்ககிட்ட நான் நல்லா பழகிட்டேன்னா, முடிஞ்சு போச்சு. அது வேற ஒண்ணுமே இல்ல. அது யாருகிட்ட நமக்கு நல்லா பழக முடியுமோ, அங்க நமக்கு நல்ல பேரு, நல்ல வாய்ப்பு. நெறைய நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு ஆப்பு வைக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய பேர் இருப்பாங்க. ம், அதனால அவங்களலாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கக்கூடாது. அதான் வந்துட்டியா? வா, வா புது அரைவலா நாங்கலாம் ரெடியா இருக்கோம் அப்டிம்பாங்கல்ல. அதனால இது வந்து நடக்கணும் சார். அதெல்லாம் அனுபவம் தான். ம், இது எல்லாமே நடக்கிறது தானே. இயற்கை தானே சார் இது. ம், யார் தப்பு பண்ணல, யார் சரியா எல்லாருமே வந்து கத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். ம், நான் தப்பு பண்ணும்போது தான், ஓ! இப்படி பண்ணியிருக்க கூடாதா? ஓகே. இது புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! இங்க இப்படி பேசியிருக்க கூடாதா? இது புரிஞ்சுக்கிட்டேன். அவங்ககிட்ட சாரி கேட்கணுமா? இவங்கள மிரட்டணுமா? எல்லாமே அனுபவம் தானே. ஸோ அந்த வகையில வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் ஆக்சுவலா கத்துக் குடுக்குறாங்க. ம். நம்மள பக்குவமாயிட்டோம், நம்ம நல்லா பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு காரணமே நம்மள ஒதுக்குனவங்க, நம்ம திட்டினவங்க, நம்மள துரோகம் பண்ணவங்க, கூட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு நமக்காக பாடுபட்டு அவ்வளோ ஆசையா டைம் வேஸ்ட் பண்ணி சொல்லி தராங்க. நம்ம அத வந்து புரிஞ்சு அவங்க மதிச்சு, நம்ம கத்துக்கிட்டு நம்ம டெவலப் ஆயிரணுங்கிறது தான் கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. பிரசன்னா எந்தெந்த நட்சத்திரங்களுடைய தீவிர விசிறி? இருந்தேன் சார். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப வந்து யாராவது ஒருத்தங்க ரோட்ல போம்போது சூப்பரா பேசிட்டாங்கன்னா நான் விசிறி ஆயிடுறேன். ம். டக்குன்னு ஒரு ஸ்டேஜ் ட்ராமால போய் பாடும்போது நான் ஒரு ட்ராமா பண்ணேன் இப்போ. ஓ! ராகவேந்திர சுவாமியா ஆக்ட் பண்ணேன். அருமை. ம். டப்பிங் யூனியன் ஃபுல்லா சேர்ந்து ஒரு ராகவேந்திர ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. ஓ! அப்ப நடக்கும்போது அதில நான் ராகவேந்திர சின்ன கல்யாண ராகவேந்தர் கல்யாணம் வரைக்கும். ம். சந்நியாசம் இல்லாம. புரியுது. நான் சன்னியாசத்துக்கு முன்னாடி. முன்னாடி ராகவேந்திரா ம், பண்ணிட்டு இருக்கேன். ம், அப்போ அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் என்னம்மா நடிக்கிறாங்க? ம், என்னம்மா பேசுறாங்க? மனப்பாடம் டயலாக் குடுத்து நம்ம பேசுறோம். ம். ஆனா, அந்த நேரத்தில ஒருத்தர் மாத்தி பேப்பர மாத்து கட 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 கடன்னு படிச்சுட்டு அப்படியே பெர்ஃபார்ம் பண்றாரு. ப்பா! அழுகுறாரு சார் லிட்டரலி ஸ்டேஜ்ல. அடாடா! ம், அது ஒண்ணுமே புரியல எனக்கு. ஸோ நீங்க அப்ப நான் அவருக்கு ஃபேன். ம், அவரோட விசிறி. அவ்வளோதான். அங்க எல்லாத்தோட விசிறி ஆயிடுறேன். இந்த உலகத்தில எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டவங்க. ம், எல்லாருமே. ம், அவங்களெல்லாம் பார்த்து வியந்து போம்போது அப்பப்போ விசிறி ஆயிட்டே போயிடுறேன். ம், அப்ப ஃபேன் வைக்க தான் இடம் இல்ல. ம். அவ்வளோ விசிறி இருக்கு.